ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் ஈரான் ராணுவ அமைச்சர் அமீர் நசீர் சாதே கொல்லப்பட்டார். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் காரணமாக துபாயில் 2 சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை பயணிகள் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது போர் தொடுத்துள்ள நிலையில் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிதியோனுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார். ராஜதந்திர பேச்சுவார்த்தை மூலம் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஈரான் மீது தொடர் தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு உக்ரைன் ஆதரவு தெரிவித்துள்ளது. தற்போதைய நிகழ்வுகளுக்கு ஈரான் ஆட்சியாளர்களே முழு பொறுப்பு என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் கொலைகார ஆட்சி அணு ஆயுதங்களை அணுக அனுமதிக்க முடியாது. இந்த போர் ஈரான் மக்களுக்கு எதிராக அல்ல, ஆட்சிக்கு எதிரானது என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானின் மினாப் நகரில் இஸ்ரேல் அமெரிக்க படைகள் ஏவிய ஏவுகணை அங்குள்ள பள்ளி மீது விழுந்ததில் 36 மாணவிகள் பரிதாபமாக பலியாயினர். 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. போரை நிறுத்த கோரி ஐநா சபையில் ரஷ்யா மற்றும் சீனா கொண்டு வந்த அவசர தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் நிராகரித்துவிட்டது. இதனால் போரை தடுப்பதில் ஐநா சபை தோல்வியடைந்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்திய வீடியோவை இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. மேற்கு ஈரானில் நூற்றுக்கணக்கான இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நடக்கும் போர் முழு உலகுக்கும் கவலை அளிக்கிறது. அமைதி மற்றும் செழிப்புக்காக பாடுபட வேண்டிய நேரத்தில் போரில் ஈடுபடுவது மக்கள் நலனுக்கு தடையாக இருக்கும். நல்லெண்ணம் மேலோங்கி விரைவில் அமைதி திரும்பட்டும் என இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளில் நடக்கும் சமீபத்திய நிகழ்வுகள் கவலை அளிக்கிறது. இந்த நேரத்தில் அனைவரும் நிதானத்தை கடைபிடித்து பதற்றத்தை தணிக்க வேண்டும், பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார், குவைத் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் ஈரானுக்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஏவிய ஏவுகணையை இடைமறித்து அளித்த சிதைவு படங்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையம் வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. எந்த தொகுதி என்பது பின்னர் முடிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் கிடைத்துள்ள நிலையில் இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். திமுகவில் விருப்பமனு பெறுவதற்கான அவகாசம் மார்ச் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 2 வரை விருப்பமனு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுரை வந்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். ஆந்திராவில் வெடிவிபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலையை முதல்வர் சந்திரபாபு நாயுடு சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த விபத்து தொடர்பாக 4 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தார். பலியானவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 20 லட்சம் வழங்கவும் உத்தரவிட்டார். ஈரானின் மினாப் நகரில் இஸ்ரேல் அமெரிக்க படைகள் ஏவிய ஏவுகணை அங்குள்ள துவக்கப்பள்ளி மீது விழுந்தது. இதில் பலியான மாணவிகளின் எண்ணிக்கை 85ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் மார்ச் முதல் மே மாதம் வரை வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முதியவர்கள், குழந்தைகள், முன்கள பணியாளர்கள், பயணம் மேற்கொள்பவர்கள் ஆகியோர் இந்த காலகட்டத்தில் மருத்துவர் அறிவுரையை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்திர சூடேஸ்வரர் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கலெக்டர் தினேஷ்குமார் மார்ச் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். இதை ஈடு செய்ய மார்ச் 14ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜயின் தனிப்பட்ட விஷயங்களை அரசியலில் பேச வேண்டிய அவசியமில்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். தமிழகத்தில் மார்ச் 2ஆம் தேதி முதல் வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மார்ச் 1 மற்றும் 2இல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர படை தளபதி முகமது பக்போர் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் பலியாகியுள்ளதாக ஐக்கிய அரசு அமீரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. எதிரிகளை முழுமையாக தோற்கடிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கையாக இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலை பிரகடனம் செய்யப்பட்டது.
இஸ்ரேல் ஈரான் போர் வலுப்பெற்றுள்ள நிலையில் வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா தலைநகர் ரியாத், துபாய் மற்றும் பஹ்ரைனிலும் ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது. துபாய் அபுதாபியை விட்டு வெளியேற மக்களுக்கு எச்சரித்துள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தாக்குதலை அடுத்து ஈரான் வான்வெளியை மூடியது. ஈரான் தலைமை ஆட்சியாளர் காமினி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருவதால் இந்தியாவில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களையும் ஏர் இந்தியா, இண்டிகோ நிறுவனங்கள் ரத்து செய்துள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் கவலை அளிக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இந்திய மக்களை பாதுகாக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அடிப்படை பாதுகாப்பு கட்டமைப்பு சவால் விடும் வகையில் ஈரானின் நடவடிக்கைகள் இருந்ததால் போரை தொடங்கியுள்ளோம். வருங்கால நலனுக்காகவே இந்த போர் நடக்கிறது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். ஈரான் அரசை கைப்பற்றுவோம், ஈரானின் அனைத்து ஏவுகணைகளையும் அழித்து தரைமட்டமாக்குவோம், உடனடியாக ஆயுதங்களை கைவிட்டு ஈரான் சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல் பற்றிய செய்திகள் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும். அவர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் மீது பதில் தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு ஈரான் ஏவுகணைகளை தடுத்து அழித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான், இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களுக்கான உதவி எண்களை இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியர்கள் வெளியே வருவதை தவிர்க்குமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் வேட்டப்பாளையம் பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 20 தொழிலாளர்கள் உடல் சிதறி பலியானார்கள். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடந்தது. ஆந்திராவில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் SIR பணிகள் முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மொத்தம் 7,54,59,284 வாக்காளர்கள் உள்ளனர். 5.46 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். எனது 32 வருட அரசியல் வாழ்க்கைக்கு வைகோதான் சொந்தக்காரர். மகனுக்காக என்னை அவர் தூக்கி எறியலாம், ஆனால் நாங்கள் அவரை இப்போதும் உயிருக்கு நேராக நேசிக்கிறோம். அவர்தான் எங்களுக்கான அடையாளம் என மல்லை சத்யா கூறினார். அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருந்தாலும் அதற்கென்று தனித்தன்மை இருக்கிறது. திராவிட இயக்கமான அதிமுகவை அவ்வளவு இலகுவாக பாரதிய ஜனதாவால் விழுங்கி செலுத்திவிட முடியாது என திருமாவளவன் கூறியுள்ளார். மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் ஈவேரா படத்தை எடுத்து விட்டார்கள். அண்ணாதுரை, ஜெயலலிதா படங்களை எடுத்து விடாமல் பழனிசாமி பார்த்துக் கொள்ள வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மதுரையில் நடைபெறவுள்ள தேஜ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், எல் முருகன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் இறுதிக்கட்ட ஆய்வில் ஈடுபட்டனர். மதுரை வரும் பிரதமர் மோடி முருகனின் ஒரு படை வீட்டுக்கு மட்டுமல்ல 6 படை வீடுகளுக்கும் செல்ல வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. ராமதாஸ் சரியான நேரத்தில் நல்ல முடிவை அறிவிப்பார் என GK மணி கூறினார். தமிழகத்தில் மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் இதில் 1,18,00,000 பேர் இளம் வாக்காளர்கள் என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. மதுரையில் நாளை நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டின் நுழைவு வாயிலின் முகப்பில் ஈவேரா படம் இடம்பெறவிருந்த நிலையில் அது தற்போது அகற்றப்பட்டுள்ளது. பாஜ வலியுறுத்தியதால் ஈவேராவின் படத்தை அதிமுக நீக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளை அழித்துவிடும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததால் அவரது தீவிர ஆதரவாளராக இருந்து வந்த கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் போக்குவரத்து உயர் அதிகாரிகள் முன்னிலையில் விபத்தை தடுக்க யாகம் நடத்தியுள்ளதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றாதது அவமானம். தமிழர்களின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் இறையாண்மையை திமுக அரசு கெடுத்துவிட்டது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். சட்டசபை தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலும் 3 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக கோரிக்கை வைத்துள்ளதாகவும் SDPI கட்சி தெரிவித்துள்ளது.
அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்ததை பார்த்து பழனிசாமி வீட்டில் நிலநடுக்கமே ஏற்பட்டிருக்கும். அவர் இதை கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் என அமைச்சர் ரகுபதி கூறினார். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் முதுகில் குத்திவிட்டார் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விஜயால் அவரது மனைவியுடனேயே கூட்டணி வைக்க முடியவில்லை. அவர் எப்படி மக்களுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற முடியும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் நடத்தும் கூட்டங்களில் ரசிகர்கள் இறப்பதால் மக்கள் விஜயை வெறுக்க தொடங்கிவிட்டனர் என்றார். சென்னை அறிவாலயத்தில் நடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இம்முறை 6 தொகுதிகளில் போட்டியிட கேட்டுள்ளோம். பரிசீலித்து தெரிவிப்பதாக திமுகவினர் கூறியுள்ளனர் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் இன்று ஒரே நாளில் மட்டும் 9 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. விசிக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுடன் நாளை மறுநாள் திமுக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. திமுகவுடன் காங்கிரஸ் நடத்திய முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது. காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியதாக செல்வ பெருந்தகை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்கு திராணி இருந்தால் வரும் தேர்தலில் தனியாக நின்று பார்க்கட்டும். அப்போது ஒரு தொகுதி வெற்றி பெற தகுதி இருக்கிறதா என்பது தெரிந்துவிடும் என குஷ்பு பேசினார். வரும் சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட இதுவரை 3000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து கொடுத்துள்ளனர். தவேக தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வரும் 4ஆம் தேதி தஞ்சாவூரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அறநிலையத்துறை சார்பில் கிராம கோயில் பூசாரிகள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பூசாரிகளுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையை வழங்கினார். உண்மையான ஆன்மீகவாதிகள், இறை பற்றாளர்கள் விரும்பக்கூடிய அரசு இந்த அரசு என முதல்வர் ஸ்டாலின் விழாவில் பேசினார். அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான வரைவு அறிக்கை தயார் செய்யப்பட்ட பிறகு அது திமுக தலைவர் ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்படும். அவரின் ஒப்புதலை பெற்ற பிறகு தேர்தல் அறிக்கை வெளியாகும் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த SDBI கட்சி திமுகவுடன் சேர்ந்தது. இந்நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து SDBI திமுகவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. OPS திமுக கூட்டணியில் இணைந்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அவரது வெளியேற்றத்தால் எங்களுக்கு பின்னடைவு இல்லை என தூத்துக்குடியில் நடிகர் சரத்குமார் கூறினார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் அவரின் காரில் இருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படம் அகற்றப்பட்டு முதல்வர் ஸ்டாலினின் புகைப்படம் பொருத்தப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் திமுகவிற்கு சென்றது வருத்தம்தான். என்னை பொறுத்தவரை இந்த முடிவு ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாதகமான ஒரு முடிவு என அண்ணாமலை சொன்னார். எம்ஜிஆர் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி வரை தீய சக்தி என்று சொன்ன திமுகவில் முன்னாள் முதல்வர் ஒருவர் இணைந்துள்ளார். அவர் பெயரை கூட சொல்ல விருப்பமில்லை. இன்று நாடே சிரிக்கின்றது என முன்னாள் அமைச்சர் MC சம்பத் விமர்சித்தார். NDA சர்க்கஸின் ரிங் மாஸ்டர் தான் பாரதிய ஜனதா என்று விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் பாரதிய ஜனதாவின் அரட்டல் மிரட்டல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். விஜயின் அரசியல் கருத்துக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரத்தில் அரசியல் ரீதியாக நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொன்னார். திருப்பரங்குன்ற முருகனை பிரதமர் மோடி தரிசிப்பது மகிழ்ச்சி என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். ஆனால் பாரதிய ஜனதாவின் அரசியல் கணக்கு தமிழகத்தில் ஈடுபடாது என்றும் தமிழக மக்கள் மதவெறி அரசியலுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் என்றார். சிறுபான்மையினர் ஓட்டுக்காக அவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை திமுக அரசு செய்கிறது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி வரும் மார்ச் 2ஆம் தேதி கிரிவலம் செல்ல இருப்பதாகவும் அதில் இந்து முன்னணியினர் பங்கேற்குமாறும் அதன் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அழைப்பு விடுத்துள்ளார். முதல் முறையாக ரஞ்சி கோப்பையை வென்றுள்ள ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் அணிக்கு 2 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் காங்கிரஸ் தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வியடைந்து வருவதால் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மலையாள நடிகை பலாத்கார வழக்கில் நடிகர் திலீப் உட்பட 4 பேர் விடுவிக்கப்பட்டது மற்றும் 6 பேருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்பட்டதை எதிர்த்து கேரள அரசு சார்பில் அம்மாநில ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 14 வயது நிரம்பிய பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய்க்கு இலவச தடுப்பூசி போடும் திட்டத்தை ராஜஸ்தானில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நாங்கள் ஆய்வு செய்து பார்த்ததில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக ஜனநாயகத்தை காப்பதில் முன்னிலையில் உள்ளது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சியில் தனியார் பங்களிப்பு மிகவும் அவசியம். முதலீடு, புதுமை கண்டுபிடிப்பில் தனியார் துறை கவனம் செலுத்தி நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். நடப்பாண்டில் நிலக்கரி இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.
உள்நாட்டு நிலக்கரியின் தரம் உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. திருச்செந்தூரில் மாசி திருவிழாவின் 8ஆம் நாள் விழாவில் சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் வீதியுலா வந்தார். அரோகரா கோஷம் எழுப்பி பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ பூர்ண புஷ்கல சமேத தேசமிக்க ஐயனார் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஐயனார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள பக்தர்கள் தேரை எடுத்து வழிபட்டனர். கும்பகோணத்தில் சவுந்தரநாயகி சமேத கௌதமேஸ்வரர் கோயிலில் மாசி மக பெருவிழா 7ஆம் நாளான இன்று திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து எடுத்து தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாள் விழாவில் சுவாமி சந்திரசேகரர், தாயார் திரிபுர சுந்தரி அம்பாள் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளினர். 4 மாட வீதி உலா வந்த சுவாமிகளை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். தமிழகத்தில் 20 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து 145 பயணிகளுடன் துபாய் புறப்பட்டு சென்ற ஏர் இண்டியா விமானம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வான்வெளி தாக்குதலால் தரையிறங்க அனுமதி கிடைக்காமல் மீண்டும் திருச்சிக்கு திரும்பி வந்தது. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சென்னையிலிருந்து துபாய், அபுதாபி, பஹ்ரைன் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் விமானங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி போக்குவரத்து விதிகளை பின்பற்றுமாறு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தினார். ஈரோடு சுண்ணாம்பு ஓடை பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 15 வயது சிறுமி கனிகா மீது 6 அடி சுவர் விழுந்து பலத்த காயமடைந்தார். ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கனிகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கருங்கல்பாளையம் போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கவிருக்கும் நிலையில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அனைத்து பள்ளிகளிலும் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. சத்தியமங்கலம் அடுத்த முதியனூர் கிராமத்தில் 8வது நாளாக சிகிச்சை பெற்று வரும் காட்டு யானைக்கு கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சிகிச்சை முதல் முறையாக வனவிலங்குகளுக்கு அளிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் செயலிழந்த செல்களை மீண்டும் வேகமாக செயல்பட உதவும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் இல்லா கடற்கரை மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகையில் நடந்த மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். குரூப் 2, 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வு கட்டணம் செலுத்த தவறிய தகுதி உள்ள தேர்வர்கள் மார்ச் 5 வரை ஆன்லைனில் தேர்வு கட்டணம் செலுத்தலாம் என TNPSC அறிவித்துள்ளது. திருவாரூரில் இயங்கி வரும் சூப்பர் மார்க்கெட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 4 லட்சம் ரூபாயை திருடி தப்பினர். மர்ம நபர் குறித்து CCTV காட்சி மூலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் அருகே தண்டவாளத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக ரயில்கள் நின்றதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தேனி ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை அருவியில் பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டு 6 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை இன்று முதல் அனுமதி அளித்துள்ளது. தஞ்சாவூரில் நடிகர் விஜய் கலந்து கொள்ள உள்ள தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கோரி தவேகவினர் காவல்துறையிடம் மனு அளித்தனர். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட நிலையில் அவ்வழித்தடத்தில் ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி அனுமதி அளித்துள்ளார். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் DSP சண்முக சுந்தரம் மீது பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை கோர்ட் திரும்ப பெற்றது. மார்ச் 5ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராக மதுரை மாவட்ட கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு நாளை பிரதமர் மோடி வருவதையொட்டி அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோயிலை சுற்றி ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பலத்த சோதனைக்கு பிறகே பக்தர்கள் கோயில் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். சர்வதேச நகரமான ஆரோவில் உதய நாளையொட்டி அங்கு வசிக்கும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் போன் ஃபயர் ஏற்றி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். இந்தியா, இலங்கை இருநாட்டு மக்கள் இணைந்து கொண்டாடும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் கோயில் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. சிலுவை பாதை மற்றும் தேர்பவனி விழாவில் இந்தியாவிலிருந்து சுமார் 4000 பேரும் இலங்கையிலிருந்து 11,800 பேரும் கலந்து கொண்டனர். இந்த செயற்கை நுண்ணறிவு சகோதரங்களே, இதே நான் இவற்றையெல்லாம் சொல்லுகின்றேன் என்றால், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் 2ஆம் கட்ட பணிகள் முழுவீச்சில் நடக்கிறது.
பிளமிங்கோ என பெயரிடப்பட்ட இயந்திரம் கலங்கரை விளக்கத்திலிருந்து சுரங்கம் அமைக்கும் பணியை தொடங்கி வெற்றிகரமாக முடித்து திருமயிலை வந்தது. சட்டசபை தேர்தல் அறிவிப்புகளை வெளியிடும் முன் ஓய்வூதிய திட்ட விதிகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கெடு வைத்துள்ளனர். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி மதுரை மாவட்ட எல்லைக்குள் நாளை ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க பாதுகாப்பு காரணங்களுக்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்த நிலையில் மதியம் 2800 ரூபாய் உயர்ந்து 1,24,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 300 ரூபாய் அதிகரித்து 15,550 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நடிகரும் தாவிக தலைவருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு அம்மாவட்ட குடும்பநல நீதிமன்றத்தில் ஏப்ரல் 20 விசாரணைக்கு வரவுள்ளது. திருச்சி மணப்பாறையில் உள்ள பெஸ்டோ நகரில் தாமஸ் பாபு என்பவரின் ஃபேன்சி கடையில் சிறுவன் தோற்றத்தில் இருக்கும் கொள்ளையன் ஒருவன் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் விசாரணை நடக்கிறது. ஆந்திராவில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட துணை வட்டாட்சியர் சந்தியாவின் கணவர் சூரிய பிரகாஷ் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சந்தியாவின் சகோதரர்கள் 2 கைதாகினர். ஓபன் ஏஐ நிறுவனம் தனது ஏஐ மாடல்களை ராணுவ சேவைகளுடன் இணைக்க அமெரிக்க அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தனக்கு இருந்த தொடர்பு குறித்து முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் பார்லி குழு முன்னிலையில் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவரிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. ஈரானை தவறான தடுப்பு காவலுக்கு ஆதரவளிக்கும் நாடாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. அரசியல் ஆதாயத்திற்காக பல காலமாக அப்பாவி அமெரிக்கர்கள் மற்றும் பிற நாட்டு குடிமக்களை ஈரான் சிறைப்பிடித்து வருவதாகவும் அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இஸ்ரேலில் வசிக்கும் தனது நாட்டு குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தென் அமெரிக்காவில் உள்ள பொலிவியா நாட்டில் விமானப்படை விமானம் மோசமான வானிலை காரணமாக சாலையில் விழுந்து நொறுங்கியது. அப்போது அங்கிருந்த வாகனங்கள் சேதமடைந்த விபத்தில் 15 பேர் பலியாகினர், 30 பேர் காயமடைந்தனர். தமிழில் எங்கேயும் எப்போதும் படத்தில் நடித்த தெலுங்கு நடிகர் ஷர்வானன் சமீப காலமாக ஆக்ஷன் படங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார். அவரது நடிப்பில் தற்போது உருவாகும் படம் போகி. அனுபமா பரமேஸ்வரன், டிம்பிள் ஹயாதி நாயகிகளாக நடிக்க சம்பத் நந்தி இயக்குகிறார். 1960களில் நடக்கும் கதை. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகிறது. ஆகஸ்ட் 28 தெலுங்கு, தமிழ், ஹிந்தி என 5 மொழிகளில் வெளியாகிறது. கௌதம் ராம் கார்த்திக், பவ்யா தாரிகா நடிப்பில் உருவாகி வரும் படம் ரூட். வில்லனாக பாலிவுட் நடிகர் அபர்சக்தி குரானா நடிக்கிறார். இயக்குனர் சூரிய பிரதாப் கூறும்போது, இந்த படம் இன்றைய காலகட்டம் 1940 காலகட்டங்களில் நடக்கும் கதையை கொண்டது. தொடர் கொலைகளை வைத்து விறுவிறுப்பான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகி வருகிறது. இதில் சிபிசிஐடி அதிகாரியாக கௌதம் நடிக்கிறார் என்றார். விக்னேஷ் ராஜ இயக்கத்தில் கர எனும் படத்தில் நடித்துள்ளார் தனுஷ். மமிதா பைஜு, KS ரவிக்குமார், கருணாஸ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இதன் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. இப்படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷின் வேல்ஸ் கல்லூரி விழாவில் தனுஷ் பங்கேற்றார். அப்போது சர்ப்ரைஸாக கரப்படம் ஏப்ரல் 30 திரைக்கு வருவதாக தனுஷ், ஐசரி கணேஷ் அறிவித்தனர். கேது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி உள்ளிட்டோர் நடித்துள்ள பான் இந்தியா படம் டாக்ஸிக் முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதைகளத்தில் உருவாக்கியுள்ளது. இப்படத்தில் இருந்து தபாகி என்ற முதல் பாடலை மார்ச் 2 வெளியிடுவதாக அறிவித்துள்ளனர். இதை விஷால் மிஸ்ரா இசையமைத்து பாடியுள்ளார். யஷ், கியாரா இடையே காதல் பாடல் உருவாகியுள்ளது. மார்ச் 19 படம் ரிலீஸ் ஆகிறது. கேந்திரன் இயக்கத்தில் விமல் நடித்துள்ள வடம் படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிறது. அவர் கூறுகையில், வடம் என்றால் ஒரு வகை ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு. அதை லைவாக எடுத்தோம். எனக்கு மாஸ் ஹீரோ எல்லாம் வேண்டாம். என் சக்தி என்னவென்று எனக்கு தெரியும். ஆண்டவன் என்னை இந்த அளவில் வைத்திருந்தால் போதும். நம்மை நம்பி பணம் போடும் தயாரிப்பாளருக்கு ஓரளவு லாபம் சம்பாதித்து கொடுத்தால் போதும் என்றார். தமிழில் மதராசி படங்களில் நடித்த ருக்மணி வசந்த் காந்தாரா சாப்டர் 1 படத்திற்கு பின் இந்திய அளவில் பிரபலமான நடிகையாகிவிட்டார். அவரை தேடி நிறைய பட வாய்ப்புகள் வருகின்றன. இதனால் இதுநாள் வரை ஓரிரு கோடிகளில் சம்பளம் வாங்கி வந்தவர் இப்போது தனது சம்பளத்தை 5 கோடியாக உயர்த்திவிட்டாராம்.